பொதுவாக இப்பெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா, தன்னுடைய நண்பர்களிடத்துல இருக்கும்போது தன்னுடைய நண்பர்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல என்ன செய்வான்னா அவங்க அப்பா அம்மாவை போய் திட்டுவான். அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஒண்ணுமே செய்யல. இவன் செஞ்ச தப்புக்கு அவங்கள போய் திட்டுவாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய தாயையும் தகப்பனையும் நீ சபிக்காதீர்கள் என்று சொல்றாங்க. அதுக்கு அங்க கூடிய சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், தாயையும் தந்தையும் சபிக்கிறதா? அப்படியா? ஆச்சரியமா கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன, எப்படி தாயை தகப்பனை நம்ம சபிப்போம்? கேட்ட உடனே ரசூலா சொல்றாங்க, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, முதல்ல ஒருத்தர் அவங்களுடைய பெற்றோரை இழுக்கிறானே, பெற்றோரை கொண்டு திட்டுகின்றானே, அவன்தான் தாயையும் தந்தையும் சபிப்பான். எப்படி? இவன் அவனுடைய தந்தையை தானே திட்டுறான், அவனுடைய தாயை தானே திட்டுறான். அப்ப எப்படி இவன் அவங்களுடைய தாயும் தந்தையும் சபிப்பான்? அப்ப ரசூலா அதுக்கு சொல்றாங்க, திரும்பவும் அவன் உன்னுடைய தாயை தகப்பனையும் சபிப்பானே, நீ அவங்களுடைய அத்தாவையும் அம்மாவையும் சபிச்சுட்ட, அப்ப திரும்ப இவனையும் சபிக்க மாட்டானா? அப்ப முதல்ல ஆரம்பிச்சது யாரு? நீ தானே. தாயையும் தந்தையும் சபிக்க ஆரம்பிச்சது நீ தானே. அப்ப திரும்பவும் அவங்க தாயை தந்தையும் சபிக்கிறான் என்று சொன்னால், நீதான் அதற்கு முழு காரணம். உன்னுடைய தாயையும் தந்தையையும் நீதான் சபித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.